ஜனநாயகத்தின் அடிப்படை தளமான தேர்தல் களத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் வசந்தி தேவி கூறியிருக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடும் அவரிடம் சென்னை சேப்பாக்கத்தில் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சமூக பணிகளை தாண்டி அரசியல் ரீதியாக வாக்காளர்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறீங்க. என்ன மாதிரி கருத்துக்களை அந்த தொகுதிகளை நீங்க முன்வைக்க இருக்கிறீங்க? அது அடித்தட்டு மக்களினுடைய பெரும்பாலான அடிப்படை தேவைகள், அவர்களுடைய ஆர்வங்கள், அவருடைய ஆசைகள், இவைகளெல்லாம் மிக மோசமாக புறக்கணிக்கப்பட்டு மிக மோசமாக சிதைவடைந்திருக்கின்றன இன்றைக்கு. அதற்கு நான் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியையும் குற்றம் சாட்டவில்லை. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கட்சிகள், தேசிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள், அவைகள் அனைத்துமே பெரும்பாலான மக்களை புறக்கணித்த, அவர்களுடைய வளர்ச்சியையும் அவர்களுடைய முன்னேற்றத்தையும், ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த கனவுகளையும் அவைகளெல்லாம் எல்லா கட்சிகளுமே புறக்கணித்து விட்டன என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் அறம் பிறக்க வேண்டும். ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம், ஊழல் முழுக்க ஒழிந்த ஒரு கலாச்சாரம். அந்த ஊழல் ஒழிந்த ஒரு கலாச்சாரத்திலே தான் நாம் மக்களினுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் ஓரளவுக்காவது கவனிக்கப்படும், அவற்றுக்கான சில பணிகள் செய்யப்படும். அத்துடன் கூட அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கின்ற கடந்த பல ஆண்டுகளாக, சென்ற நூற்றாண்டினுடைய இறுதி கட்டத்திலே இருந்தே நம்முடைய இந்தியா சென்று கொண்டிருக்கின்ற, நம்முடைய அரசுகள் எல்லாம் கடைபிடிக்கின்ற பொருளாதார பாதை இதுவே அடித்தட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற ஒரு பாதை. அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பறிக்கின்ற ஒரு பாதை. மேலே பெருமளவிற்கு ஒரு சிலருடைய கையிலே செல்வங்களை எல்லாம், எல்லா அதிகாரத்தையும், நாட்டினுடைய வளத்தை கைப்பற்றுவதற்கு வேண்டும் என்கின்ற அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் குவித்திருக்கின்ற ஒரு பாதை. அதனால் இந்த பாதை மாற்றப்பட வேண்டும். இதை பற்றியெல்லாம் நம்முடைய மக்களுக்கு ஊடகங்களும் அதிகமாக சொல்வது கிடையாது, அரசியல் கட்சிகளும் அதிகமாக பேசுவது கிடையாது. அவ்வப்பொழுது இருக்கின்ற ஒரு தேவையை பற்றி மட்டும்தான் பேசுகின்றார்கள். அதனால என்னை போன்று பல காலம் வெளியிலே இயங்கிக் கொண்டிருந்தவர்கள், எங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு பரந்த பார்வை இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அந்த பார்வையிலே, அந்த பின்னணியிலே தங்களுடைய பிரச்சனைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சி செய்வேன். அதை அந்த மக்களை போய் சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய என்னை மேம்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களோட களப்பணியில இருந்த கல்வியாளர்களும் சமூக அமைப்புகளும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? அது எப்படி இருக்கும் நிலைமை தெரியல. இப்பதான் இன்னைக்குதான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் முன் வரலாம். என்ன பல காலமாக நாங்கள்லாம் ஒன்னா இயங்கி கேட்டுக்கொண்டிருந்த அந்த காரணங்கள், அந்த கோரிக்கைகளை தான் நான் முன்னால வைக்க போறேன். அதனால இது என்னை அவர்களுடைய பிரதிநிதிகளாக அவர் பார்ப்பார்கள் என்று நினைக்கிறேன்னா, அப்படின்னா பலருடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.